சுகி சிவம் அது மாதிரி நிறைய கேட்பார். அது மாதிரி சில நேரங்களில் கேட்டது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மூளை வேலை செய்யும். டக்குன்னு கேட்டால் என்ன செய்கிறதுன்னு தெரியாது பாருங்கள். அப்போ பளிச்சின்னு ஒன்று சொல்லணும்ல. என்ன சொல்லலாம்னா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சால் தான் அதை செய்ய முடியும். நான் ஒரு நாள் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு சொன்னேன். அவர் கேட்டார், இருக்காரான்னு கேட்டார். நான் அவரை முறைச்சேன். அவர் என்ன வருத்தப்படுறீங்க, இருக்காரேன்னு வருத்தப்படுறீங்களான்னார். இல்லைங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்களோங்கிறத நினச்சி நான் சிரிக்கிறேன், வருத்தப்படுறேன்னு. ஏன், என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் அப்பா இருக்காருன்னு கேட்டீங்க நீங்கள். ஆமாம், அவங்க அப்பாவே இருக்காருன்னு. எது, உங்கள் அப்பாவோட அப்பா 92 வயசு அப்பாவோட அப்பாவாக இருக்காருன்னா? அவங்க அப்பாவும் இருக்கார். உங்கள் வீட்டில் யாருமே செத்தது இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் யாரும் இறந்ததே கிடையாது அப்படின்னு. அப்போ புத்தர்கிட்ட உங்கள் வீட்லேயே கடுகு வாங்கிட்டு சொல்லியிருக்கலாமேன்னாரு. அவருக்கு தெரியல, எங்கள் வீடு இருக்கிறது தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, சாகாமலாக ஒரு வீடு இருக்கும்? இருக்க சார், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது அது முடிஞ்சு போச்சு. இந்த விஷயம் ஓடி போய் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் வேற ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக சொல்லும்போது முதல்ல சொன்னதை மறந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி 110 வயசில் செத்து போச்சின்னு பிடிச்சிட்டார் அவர். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்கள் வீட்டில் யாரும் இறந்தது இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ 110 வயசில் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இறந்து போச்சுன்னு சொல்கிறீங்க. அது உண்மையா, இது உண்மையா, ஏன் இப்படி பொய் பேசுகிறீங்கன்னு நான் சொன்னேன். பொய் இல்லைங்க, என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது, உண்மை. அப்புறம் எப்படி அவங்க, நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் யாரும் இறந்ததில்லைன்னு. யாரையும் நாங்கள் வீட்டில் சாக விட மாட்டோம் சார். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். இந்த வீட்டில் உயிர் போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே தான் சாவாங்க, அப்புறம் தூக்கிட்டு வந்துடுவோம். இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தான் பார்த்தோம், அதுக்குள்ளே செத்து போச்சு. அதனால் இந்த கிழவி மட்டும் இங்கே செத்து போச்சு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவீங்க என்னார். பொழைச்சிக்கு தானே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணுறேன். ஐயா, எங்கே என்னன்னா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒரு நடுவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, என்கிட்ட கொஞ்சம் கிண்டலாக பேசுவார். எல்லாத்தையும் கிண்டலாக பேச மாட்டார். யாரும் கிண்டலாக ஒரு வேடிக்கையாக பேசினா கூட அவர் கோபம் வரும். அவர் என்கிட்ட கிண்டலாக, நான் சீரியஸாக பேசினேன்னா அவர் வருத்தப்படுவார். யோ, உன் பேச்சை பேசப்பா அப்படிம்பார். ஒரு நாள் போய் நிற்கிறேன், தொகுப்புரை சொல்கிறதுக்காக போய் நிற்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கன்னார். சொல்லுங்கள் சாமி. புதுசாக ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது. சரி, அவங்க கேட்டதுக்கு பதில் இருந்தால் சொல்லணும், வீணா கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சாமி. நேரத்தை வீணா போ. நான் சொன்னேன், சாமி, எல்லாரும் ஒரு வேலி எடுப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய ஆலை சுவரே எடுத்தீங்களே, நான் எப்படி பேசுகிறதுன்னு. எனக்கு தெரியும், வேலி இருந்தால் நீ தாண்டிடுவேன்னு. வேலி இருந்தால் நீ தாண்டிடுவேங்கிறதுக்காக தான் நான் செவுரு எடுத்தேன்னார். நான் சொன்னேன், சாமி, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வேலி தாண்டதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அது எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒருத்தன் தாண்டதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா வேலியா செவரான்னு பார்க்க மாட்டான்னு இல்லை. நீ பேசுன்ட்ட.
அதே போல் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிற போது என்கிட்ட வம்பு வளர்க்கணுங்கிறதுக்காகவே எதிரில் ராசுன்னு ஒருத்தர் பேசுகிறார், அவர்கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறார், பழமையா புதுமையா, வள்ளலார் கருத்துகள் பழமையா புதுமையா, இது தலைப்பு. நான் புதுமைன்னு பேசுகிறேன், பழமைன்னு பேசுகிறவர் எதிர்கட்சி அடிகளார் சாமி தலைவர். அவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட விட்டு கேட்க சொல்கிறார், புதுமையை பற்றி பேச வந்திருக்கிறாரு, இவர் திருமணம் புதிய முறையில் செஞ்சாரா பழைய முறையில் செஞ்சாரான்னு கேட்டேன். நான் பழைய முறையில் புரோகிதரை வச்சு தான் நான் செஞ்சேன், அது அவருக்கு அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால் கேட்டார். நான் சொன்னேன் பழைய முறையில் தான் செஞ்சேன் அப்படின்னு. அதுக்குள்ளே சாமி சொல்கிறாரு, இல்லை அப்போ அவருக்கு பழைய முறை பிடிச்சதுனால செஞ்சார், இப்போ தான் புது முறை பேச வந்திருக்காருல்ல, புது முறை இப்போ தான் பிடிச்சிருக்கு, அதுக்கு வேற ஒரு கல்யாணம் புது முறையில் செய்வாருன்னார். நான் இங்கேருந்து மைக்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தவன் சாமி இப்படி உட்காந்துருக்காருல்ல, விறுவிறுன்னு ஒடியாந்தேன். அவர் காலை வந்து தொட்டு கும்பிட்டார். ஏப்பா என்ன விஷயம்னார். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாமி நல்ல யோசனை சொல்லியிருக்கீங்க, நாளையிலேருந்து அதை ஏற்பாடு பண்ணுறேன்னு. இந்த பேர் சும்மா சொன்னப்பான்னாரு. நீங்கள் சும்மா சொல்கிற ஆளே இல்லையே சாமின்னு அவர் பயந்துட்டார். நம்ம பேரை வச்சு இவன் ஏதாவது பண்ணிவிடுவா அப்படின்னு நினச்சிட்டார். நான் சொன்னேன், என்ன என் பொண்டாட்டி கேட்பா, இந்த யோசனையை உனக்கு சொன்னது யாருன்னு சாமி தான் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இது மாதிரி பேசினா ஒரு மேடையில் நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு சும்மா ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ சொல்கிறானோலே அப்படின்னு சொல்லி சொன்னார். மேடை அப்படி பேசுகிற பொழுது நகைச்சுவை என்பது எப்படி வரணும்னு சொன்னால் அப்படியே மலர்ந்து வருவது போல் வரணும். அது கூட ஒரு ஏதாவது ஒரு செய்தியை அழைச்சிட்டு வரணும், ஒரு சின்ன கருத்து இருக்கணும். அது கேட்டுட்டு போகிறவன் சிரித்ததோட கொஞ்சம் நேரம் கழிச்சு நினச்சி பார்த்தா ஒரு கருத்து இருக்கிற மாதிரி. என்ன சென்னைக்கு போயிருந்தேன், என் நண்பன்கிட்ட கண்ணில் கொஞ்சம் கோளாறாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்ல வேலைக்கு நீ இங்கே வந்த, எனக்கு தெரிஞ்ச கண் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, வா போய் பார்ப்போம். நான் இந்தமாரி ராத்திரி நேரம் சார் போனேன், கொண்டு போனேன்னு சொன்னால், இந்தமாதிரி என் நண்பன் இவன், இவனுக்கு என்னமோ கண்ணில் ஏதோ கஷ்டங்கிறான் பாருங்க. நான் சொன்னேன் சாயந்தரம் ஆனால் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அவர் சொன்னார், நல்ல வேலைக்கு நீங்கள் என்கிட்ட வந்தீங்க, வேறு எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை கெடுத்துருவானுவ, நான் மருந்து போட்டே சௌகரியமாக்கிடுவேன்னார். ரொம்ப நல்லது டாக்டர், என்னுடைய நல்ல நேரம் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு மருந்தை போட்டார். போட்டுட்டு கேட்குறாரு, அரை மணி நேரம் உட்காருங்கன்ட்டு. உட்காந்து மருந்து போட்டிருக்கேனே எப்படி இருக்குன்னார். கொஞ்சம் அதிக புளிப்பாக இருக்குது அப்படின்னு. என்ன புளிப்பாக இருக்க? லேசாக தொண்டையில் ஏற, அது இல்லை சார், நல்ல புளிப்பு தான். இவ்வளவு புளிப்பு எனக்கு பிடிக்க, எனக்கு வந்து புளிப்பே ஜாஸ்தி பிடிக்காது. கண்ணில் ஊற்றுனதில் உனக்கு எப்படியா இவ்வளோ புளிப்பு தெரிஞ்சதுன்னா, கண்ணில் எங்கேயா ஊற்றுனேன், நீ வாயிலெல்லாம் ஊற்றுனேன். அது சொல்கிறாரு, நான் ஆப்ரேஷன், நீ ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகும்? டாக்டர்கள் இருக்காங்களே, இந்த டாக்டர்கள்ட்ட ஒன்று யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, சிறந்த டாக்டர்கள் இருக்காங்க, மோசமான டாக்டர்கள் இருக்காங்க, அருமையான டாக்டர்கள் இருக்கிறாங்க. நான் எங்கள் ஐயாசாமி டாக்டரை எங்கே போனாலும் மறக்க மாட்டேன். அவர் பேரன் இருக்கிறார், எங்கள் தாத்தாவை போராட்டம்லாம் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களே என்னார். உன் தாத்தா அவ்வளோ உயர்ந்த மனுஷன்யா. அதாவது என்ன, அவர்கிட்ட ஒரு உயர்ந்த குணம்னு ஒரு டாக்டர்கிட்ட பெரிய டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டார். ஏதாவது ரொம்ப அவசியமாக இருந்தால் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாம்பார். நம்ம சொல்கிற அடையாளங்களை வச்சே இன்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு சரியான மருந்தை எழுதுவார். சரியான மருந்தை எழுதுவார், அது சரியாக போகும். நம்முடைய அடையாளங்களை பார்த்துட்டு இது இன்ன நோயின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல், டயக்னாசிஸுங்கிறான் பாருங்கள், அது அவர்கிட்ட உண்டு. ஒருத்தன் வந்தான்,
அவன் என்ன செய்கிறான், அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வந்திருக்கான். அவர் வயசானவர், அவருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. இவர் வைத்தியம் என்னமோ பண்ணார், ஊசி கீசி போட்டார். மாமங்காரன்ட்ட சொன்னார், இங்கே வாப்பா, ரொம்ப மெனக்கிடாத, வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, ஏதாவது கேட்டாருன்னா கொடு, அது கொடுக்கப்படாதுன்னு இருக்கா, எழுதி கொடு, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது நல்லதுப்பா, இனிமேல் ரொம்ப வைத்தியம் பண்ண அது முடிஞ்சு போவோங்கன்னு சொல்கிறார். மாமங்காரனுக்கு கோபம் வந்துடுச்சு. தஞ்சாவூர்னா கொண்டு காட்டுட்டுமான்னா, இவர் என்ன சொல்கிறாரு, தஞ்சாவூரா, குரடாச்சேரி வரைக்கும் தாங்குன்னார். தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் இடையில குரடாச்சேரி இருக்குது, குரடாச்சேரி வரைக்கும் தாங்கும்னார். அவன் போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அவனை கடத்தூரில் பார்க்குறேன். ஐயா உங்கள் அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், சார் நீங்கள் தான் அங்கே இருந்தீங்க. ஆமாம் இருந்தேன். அந்த கிளப்பைய சொன்னான்ல சார், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன அந்த ஆள் சொன்னதை நான் கேட்கல சார், தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போனேன். அவன் சொன்ன மாதிரியே கொடாச்சேரி பாலம் போகும்போது நின்று போச்சு சார். அதுக்கு அந்த ஆள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கருணாக்கு பிடிச்சவன் சார், சொன்னால் நடக்குங்கிறான். அவர் இறந்து போகிற நேரத்தை அவர் சொன்னார்னு அவன் சொல்லலை, இவன் சொன்னதுனால அவர் செத்து போயிட்டாருங்க. அந்த மாதிரி அற்புதமான டாக்டர்களும் உண்டு, ஏ கிளாஸ் டாக்டர்ஸ், நல்ல அருமையான டாக்டர்கள் உண்டு. அதே சமயத்தில் சில மோசமானவர்களும் உண்டு. ஒன்று சொல்லிட்டேன், நாம் பேசுகிற பொழுது சொல்கிற பொழுதெல்லாம் ஒன்று சொல்லுவோம், சில வார்த்தைகளை சொல்கிறோம்ல, அந்த வார்த்தைகளை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாமா. இந்த ஒருத்தர் நான் போனேன் என் நண்பன்கிட்ட, அவன் சொன்னான் நல்ல வேலைக்கு நீ வந்தேன்னா. நான் எதிர்பாராமல் சும்மா வீட்டுக்கு போயிட்டு போவோமேன்னு போகிறேன். நல்ல வேலைக்கு நீ வந்தேன்னா, என்னடா விஷயம்னு. இல்லை வீட்டில் என் பொண்டாட்டி சாவி எங்கே வச்சான்னு தெரில, வீடு பூட்டிட்டு போக முடியல, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அவசரமாக போகணும், யாரை காவல் வச்சுட்டு போகிறதுன்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு நீ வந்திருக்க, நீ கொஞ்சம் இரு, நான் ஓடி போயிட்டு ஓடியாந்துடுறேன். சரி போயிட்டு வா. அவன் போனான். சார் காலையில் போனவன் சாயந்தரம் வரைக்கும் வரல சார், நான் வீட்டுக்கு நாய் மாதிரி காவல் காத்துக்கிட்டு உட்காந்துருக்குறேன். அவன் வந்தான், எங்கடா இவ்வளோ நேரம்னா. அவன் சொல்கிறான், விட மாட்டேன்ட்டார், நான் என்ன பண்ணுறதுங்கிறான். ஏன் ரொம்ப வேண்டியவரா, சொந்தமா, அப்புறம் ஏன் உள்ளே விட மாட்டேன்ட்டானோடா, பூந்து அடித்து தின்னுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா. அட அறிவு கெட்ட, விட மாட்டேன்னுட்டாருன்னா நாம் என்ன நினைக்கிறது இல்லை. ஒரு கோயிலில் என் பேரை போட்டுருந்தான், என்னை கூப்பிட்டான், வாங்க இந்த கோயிலில் பேசுகிறதுக்கு, கார்த்திகையில் பேசுகிறதுக்கு வாங்க. சரிப்பா வர்றேன். போனால் அந்த கோயில் வாசலில் போர்டு வச்சுருக்கான் சார். அதில் என்ன போட்டிருக்கான், திருக்கார்த்திகை இன்று சமய சொற்பொழிவு நடைபெறும், அனைவரும் வருகன்னு போட்டிருக்கானே தவிர என் பேரை போடல. நான் அந்த குறுக்களை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் கூப்பிட்டேன், பேர் கூட போடாமல் வச்சுருக்கேன். அவன் சொல்கிறான், ஒரு 4 பேர் வரட்டுமேன்னு தான் பேர் போடலன்னா. என் பேர் போட்டான் அல்லையா, ஏதோ ஒன்று போட்டால் யாரோ வர்றாங்கன்னு நினச்சிட்டு வந்துடுவான்ல. உன் பேரை போட்டால் இவர் தானே நினைப்பான்ல, இன்னும் கூட வரட்டுமேன்னு தான் போட்டேன். ஏமாத்துறான். நன்றாக எண்ணி பார்த்தால் நாம் பேசுகிற பொழுது இது மற்றவர்கள் மனசை புண்படுத்துமா, இதை சொல்லலாமா வேண்டாமான்னு நினச்சி பார்க்காமலே பேசுகிற பேச்சு எவ்வளவு வருத்தத்தை உண்டாக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும்.
ஏன் யார் கல்யாண பத்திரிகை கொடுக்கலன்னு எம்ப வேண்டியவர் பத்திரிகை கொடுக்காம இருந்துட்டார். அதுக்கு என்னங்க சொல்லலாம்? ரொம்ப தெரிஞ்சவர் அந்த அவர் பொண்ணு கல்யாணம் பண்ணார், என்னமோ மறந்துட்டார். அது சொல்கிறார் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன்னார். இப்போ நான் அதை கேட்காமலே இருந்திருக்கலாம் அவர்கிட்ட. முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருந்தேன். நம்மகிட்ட மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்கள் எப்படி இருக்கணும்? ஆசிரியர் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? அவன் எப்படி இருக்கணும்? மாணவன் ஆசிரியருக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும். அவர்கிட்ட மரியாதை கொடுத்தா அவர் சொல்கிற செய்தியை மரியாதையாக கேட்பேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு சிஷ்யன் ஆசிரியரை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு சாமியார், அவருக்கு ஒரு சிஷ்யன். அவர் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கை கால் கழுவிட்டு அப்படி போயிட்டு வருவார். சிஷ்யனை எழுப்பி விட்டு இதையும் செய்யலான்னு சொல்லிட்டு போவார். சிஷ்யனை எழுப்பினார் ஒரு நாள். டேய், நான் போயிட்டு வர்றேன், நீங்கள் ஒரு 3 குழி வெட்டு, ஒவ்வொரு குழியிலையும் 10 குடம் தண்ணி ஊற்றி வையின்னார். சரி சாமி நீ போன்ட்டான். போனவன் தூக்கம் படுத்துட்டான். அப்புறம் 1 மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஏதோ சாமி குழி நோண்ட சொன்னிச்சே, நம்ம பாட்டுக்கு படுத்துட்டோமேன்னுட்டு இன்னமும் 3 குழியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்க முடியாது, ஒரே குழியாக வெட்டு. அந்த ஆள் என்ன சொன்னான்? 10 குடம் 3 குழி, அதானே 3 10 30. ஒரு குழியை வெட்டி 30 குடம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டான். சாமி வந்துச்சு. இல்லை என்ன இப்படி வெட்டி வச்சுருக்க? நீ கேட்டது இருக்குது சாமி, 30 குடம் கேட்டல இருக்கு. நான் உன்னை 3 குழி வெட்ட சொன்னேன்ல. ஆமாம், நான் எதுக்கு 3 குழி வெட்ட சொன்னேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எதுக்கு வெட்ட சொன்னேன்? ஒரு குழியில் நான் காலை கடன்லாம் முடிச்சுருக்கேன், கால் கை கழுவேன். சரி, கால் கை கழுவின தண்ணியில் குளிக்க முடியாது. அடுத்ததில் குளிப்பேன். குளித்த தண்ணியில் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அடுத்த குழியில் இருக்கிற தண்ணியில் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு போவேன். இதுக்காக தான் நான் தனித்தனியாக வெட்ட சொன்னேன். இப்போ என்ன அது எல்லாத்தையும் இதில் செய்ய முடியாதுடான்னு இந்த மாதிரி. அப்போ நீ ஒன்று செய், குழியில் அனுஷ்டானம்லாம் பண்ணு, அப்புறமா அந்த முதல்ல அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணு, அப்புறம் குழி, அப்புறமா கை கழுவிட்டு போ. சாமி சொன்னார், இவனை சிஷ்யனாக சேர்த்தது தான் என் தப்பே தவிர நான் சொன்னதை புரிஞ்சிக்கவே இல்லை. இல்லையா, நான் என்ன சொல்கிறேங்கிறதே அவனுக்கு தெரியலையே. அதை தெரிந்து கொண்டவனுக்கு தான் அது சரியாக வரும். அவ்வாறு இல்லை என்றால் என்னுடைய மாணவனை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? சில மாணவர்கள் இருக்காங்க, இந்த பாருங்க, 100க்கு எவ்வளோங்க மார்க் போடலாம்? 100 தானே போடலாம். ரொம்ப போட்டால் 100க்கு 100 தானே போடலாம். 100க்கு மேலே போட முடியுமா? சில பேர் அப்படி எழுதுவான். நாம் எதிர்பார்த்த விடையை விட இன்னும் நல்ல விடை எழுதினான்னா நான் எதிர்பார்த்த அந்த 100 விட கூட தானே கொடுக்கணும். கொடுக்க மாட்டோம். 100க்கு மேலே நம்ம போட மாட்டோம். அது மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வரும் பாருங்கள். ஒரு மன்னன்கிட்ட இன்னொரு நாட்டு மந்திரி வர்றான். இந்த மன்னன் அந்த மந்திரிகிட்ட கேட்டான், உங்கள் நாட்டில் என்ன சிறப்புன்னு கேட்டான். என்னங்க எங்கள் நாட்டில் எல்லாருமே அறிவாளிகள்ங்க. எல்லாருமே அறிவாளியாக இருப்போம். ஆமாங்க, யார் ஒருத்தனும் முட்டாள் கிடையாது, எல்லாருமே அறிவாளி. டெஸ்ட் பண்ணி பார்க்க நல்லா, நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வந்து பாருங்கள். இவர் ஒரு மந்திரியை பிடிச்சான், போய் அங்கே பார்த்துட்டு வா, எல்லாருமே அறிவாளிங்கிறானே, எப்படி இருக்குது பார்த்துட்டு வா. இவன் அவங்க கூட சேர்ந்துட்டு போனான். அந்த நாட்டு எல்லைக்குள்ளே போன உடனே ஒருத்தன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்.
இவங்கிட்ட பார்க்கலாமான்னு பாரு, யார்கிட்ட வேணாலும் பார்க்கலாம். நீ இவன்கிட்டயே சோதனை பண்ணி பார்க்குறனா பாரு. தம்பி இங்கே வா, மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் வந்தான். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் பதில் சொல்கிறியான்னு. சொல்கிறேன், கேளுங்க ஐயா, தெரிஞ்சா சொல்கிறேன். பூவிலேயே ரொம்ப சிறந்த பூ எது? அவன் சொன்னான், மாடு மேய்க்கிற பையன் சொன்னான், தாமரை பூன்னா. ராஜ புஷ்பம்னு அதுக்கு பேர். நான் மந்திரி சொன்னார், ரொம்ப அழகு, கரெக்டாக சொல்லிட்டேன்னா, இந்த நாட்டு மந்திரி. அப்புறம் அவன் சொன்னான், இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் அது தப்புன்னா. இல்லை, ரைட்டாக சொல்கிறேன்னு நான் நினச்சேன், அதையே தப்புக்கிற அப்படின்னா. அது சரியில்லைங்க, அது என்ன ஒரு பூ, அவ்வளோதான். ஆனால் பருத்தி பூ இருக்குது பாருங்கள், அதுதான் மனிதனின் மானத்தை காக்கும்னு சொன்ன. பூக்களிலேயே மனிதனின் நூலாகி பஞ்சாகி நூலாகி மனிதனின் மானத்தை காப்பது பருத்தி பூதான். பூக்களில் உயர்ந்தது என்றால் அது பருத்தி பூதான். இப்போ மந்திரி பார்த்தான், நம்ம எதிர்பார்த்ததை சொன்னான், அதுக்கு மேலே சொல்கிறான். இப்போ இவனுக்கு 100 கொடுக்க முடியும், 100க்கு 150 கொடுக்கணும் இல்லையா? சரி, இன்னொரு கேள்வி கேளுங்க கேளுங்க அப்படின்னா, ஒளியிலேயே ரொம்ப சிறந்த ஒளி எதுறான்னு கேட்டான். சூரிய ஒளின்னா. வெரி குட், அப்படி தான் சொல்லுவானுவ. அது சரியில்லை. என்னடா ரைட்டை சொல்லிவிட்டு அப்புறம் சரிவா இல்லைன்னு சொல்லி சொல்கிறியே அப்படின்னா. இல்லைங்க ஐயா, சூரிய ஒளி தான் சிறந்த ஒளினா யாருக்கு? பார்வை உள்ளவனுக்கு. சூரிய வெளிச்சம் யாருக்குங்க தெரியும்? பார்வை உள்ளவனுக்கு தெரியும், பார்வை இல்லாதவனுக்கு. அப்போ இதுதான் சிறந்த ஒளினா, அறிவு ஒளிதான் எல்லா ஒளியிலையும் சிறந்த ஒளி. அறிவு ஒளி உள்ளவன் கண்ணே தெரியலனாலும் போய் பார்த்துருவான், போய் தொட்டுருவான். அதுக்கு அறிவு ஒளி இருக்கணும். சூரிய ஒளி கண்ணு தெரிகிறவனுக்கு பொருளை காட்டும், அவ்வளோதான். கண்ணு தெரியாதவனுக்கு காட்டுமேண்ணா. கண்ணு தெரியாதவனுக்கு எப்படி காட்டுறது? கண்ணு தெரியாதவனுக்கு காட்டுறதுக்குன்னு ஒன்று வச்சுருந்தான். என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் ஒரு வீட்டு வாசலில் உட்காந்துருக்கான், பார்வை பிறவி குருடன். வீட்டுக்குள்ளே ஒரு புள்ள புறையேறி இறந்து போச்சு. போன்னு அழுகுறாங்க. இவனுக்கு தெரியல ஏன் எல்லாரும் அழுகுறாங்க அப்படின்னா, புள்ள பால் குடித்ததில்லை, திடீர்னு புறையரிச்சு நின்று போச்சு, சின்ன குழந்தை இறந்து போச்சு. இவன் ரொம்ப பிச்சை எடுக்கிறவன், பால் எப்படி இருக்குங்க அப்படின்னா. இவன் பதில் சொல்கிறவனுக்கு பார்வை இல்லாதவனுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லணும். பால் எப்படிங்க இருக்கும்னா வெள்ளையாக இருக்கும்னா, வெள்ளை அவனுக்கு தெரியுமா? பார்வை இல்லாதவனுக்கு வெள்ளை தெரியாது. அவன் கேட்டான், வெள்ளை எப்படி இருக்கும்னா கொக்கு மாதிரி இருக்கும்னா. கொக்கு எப்படி இருக்கும்னா இந்த இப்படி இருக்கும்னா. அவன் அதை தடவி பார்த்தான். அப்படி ஐயையோ, இவ்வளவு பெருசாக சின்ன பிள்ளை வாயில் விட்டா அது சாவாமல் என்ன பண்ண? அதாவது யாருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லணும். இல்லைன்னா அதில் பயன் இல்லை. சொல்ல வேண்டிய முறையில் சொல்லவில்லை என்றால் அதனால எந்த பயனும் கிடைக்காது. இப்போது குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுக்கு அடுத்தபடி என் நண்பர் சீனி சண்முகம் குடியிருக்கிறார். அவருக்கு 5 பிள்ளை. என்கிட்ட சொல்கிறார் அந்த குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி, உங்கள் நண்பர் பண்ணுற அநியாயத்தை பாருங்கள் சார், நான் எங்கே பார்த்தாலும் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் பண்ணிட்டு வர்றேன், அந்த ஆள் 5 பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறாரு. அதுக்கு என் நண்பர் சீனி சண்முகம் சொல்கிறாரு, எல்லாம் உங்களால் வந்தது தான்ட்டார். குடும்ப கட்டுப்பாடு ஆஃபீஸர், ஐயா என்னால் என்னையா வந்துச்சுன்னா, நீங்கள் எங்கே பார்த்தாலும் விளம்பரம் பண்ணீங்களா இல்லையா? முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு சொன்னீங்க, நான் அதோடு நிறுத்தினேன். நீங்கள் சும்மா இருந்தீங்களா?
இனிய வாழ்வுக்கு 2ன்னு மறுபடியும் விளம்பரம் பண்ணீங்க. நான் பார்த்தேன், முத்தான வாழ்வு போதாது, இனிய வாழ்வும் வேணும்னு அதுக்கு ஒரு 2 ஏற்பாடு பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ 5 ஆயிட்டுதுன்னார். இப்போ நாங்கள் என்ன எழுதுகிறோம் தெரியுமான்னு கேட்டார். என்ன எழுதியிருக்கீங்க? ஒளிமயமான வாழ்வுக்கு ஒன்றே போதும்னு எழுதியிருக்கோன்னார். யோசனை பண்ணுறேங்கிறார். எதை சொன்னாலும் அதை தனக்கு சார்பாக மாற்றிக்கிற புத்தி ஒன்று இருக்குல்ல. அவன் என்ன சொல்கிறான்னா நமக்கு அதை எப்படி மாற்றிக்கலாமோ அது மாதிரி மாத்திரமே இருக்கிறான். சின்ன பிள்ளைங்க இருக்கானோ பாருங்க, அவனுள்ள பார்த்து நான் ஆச்சரியப்படுறேங்க. இப்போ சின்னோண்டு அருள்னு பேர் எங்கள் வீட்டுக்கு வருவான். இந்த டிவி எல்லாம் யாராவது வீட்டில் ஒருத்தர் வீட்டில் இருக்கும். அந்த சமயத்தில் வருவான். எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, வந்து வேடிக்கை பார்ப்பான். எங்கள் வீட்டில் வந்து ஒரு தொடர் என்னமோ நடக்குது. அதில் ஒரு பொண்ணு இப்படி போகிறவ மயக்கம் அடித்து விழுந்துட்டான். என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பையன் சொல்கிறான், சார் ஆஹா கர்ப்பமாயிட்டான்னு. இவனுக்கு வயசு 10. அவன் மயக்கம் அடித்து விழுந்தவனை சொல்கிறான் கர்ப்பமாயிட்டான்னா. விட்டேன் ஒரு அறைய. என்ன தெரிஞ்சு சொல்கிறேன் நீ முட்டா பையல, அறிவு கெட்டவன். அடிக்கிறீங்களே, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கன்னா. ஆஸ்பத்திரி கொண்டு போகிறானு சார், அவன் சொன்னது தான் கரெக்டு, அவன் கர்ப்பமாக இருக்கிறான்ட்டான். இடே எப்படா சொன்னேன்னு கேட்குறேன். இவ்வளோ நாளாக டிவி பார்க்குறீங்க, இது தெரியலையா? மயக்கம் வந்தாலும் சரி, வாந்தி எடுத்தாலும் கர்ப்பமாக இருக்கிறாங்கங்கிறதுக்கு அடையாளம்னு 10 வயசு பையன் எனக்கு சொல்கிறான். ஒரு சின்ன புள்ள எதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டி இல்லாத விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறான். அவங்ககிட்ட என்னுடைய மனைவி, டேய் அருளே இங்கே வா, உங்கள் வீட்டில் தான் பசுமாடு இருக்குல்ல, கொஞ்சம் பசு சாணி கொண்டா வேணும்னு சொன்னாங்க. அடுப்பு மொழுகிறதுக்கு வேணும்னா. அதுக்கு அவன் என்ன சொன்னான், என்ன அத்தை என்ன வேணும்? பசு சாணிடா, கொஞ்சம் எடுத்துட்டு வாடா போய். சரி சரி சரிங்கிறானே தவிர போக மாட்டேங்கிறான், எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறான் சார். மத்தியானம் சொன்னால் சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து வீட்டில் விளையாடிட்டு இருக்கானே தவிர போய் சாணி எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறான். 2-3 தடவை என் மனைவியும் சொல்லிவிட்டு நானும் சொல்லிட்டேன், அவன் போகல. அப்புறம் ராத்திரி 7 மணி சுமாருக்கு ஒரு பாலித்தீன் பையில் எடுத்து போட்டு சாணியை கொண்டு வந்து, அத்தை கேட்டிங்கல்ல இந்தாங்க சாணின்னு கொடுத்தேன். நான் கேட்டேன், ஏண்டா மத்தியானம் கேட்டது நானும் 2 தடவை 3 தடவை சொல்லிட்டேன், நீ இப்போ தான் கொண்டு வர்றேன்னு. உங்களுக்கு மாமா என்னை பற்றி சரியாக தெரியல. இந்த தெருவில் உள்ள பயலுவெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கானு தெரியுமா? ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்காங்க. நான் சாணியை கையில் எடுத்துகிட்டு வந்தேன்னா எல்லா பயலும் பார்த்தா என் இமேஜ் போயிடுமாமாங்கிறான். அதுக்காக பையில் போட்டு இருட்டின உடனே ஒருத்தருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. அவன் ஒரு சின்ன குழந்தை இமேஜ் போயிடும்னு சொல்கிறான்னா என்னால் அதை நம்பவே முடியல. இப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள் வளர்ந்துருக்கிறத பார்க்குற போது ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. இப்போ என்ன தான் செய்கிறது? இந்த குழந்தைகள் வளர்ச்சி நாம் அந்த மாதிரி வளரலையா? இல்லை அந்த மாதிரி அதுக்கு பின்னால் போகிறதுக்கு நமக்கு தெரியலையா? நமக்கு தெரியவே இல்லை. நீங்கள் ஒரு செய்தி நான் படித்தேன், இப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பத்திரிகையில் சர் சிவி ராமனுடைய புள்ள படித்தாராம், பிரசிடென்சி காலேஜில் படித்தாராம். அவர் சர் சிவி ராமன் நோபல் பரிசு வாங்கினவர். அவர் கண்டுபிடிச்சதுக்கு ராமன் விளைவுன்னு பேர், ராமன்ஸ் எஃபெக்ட். இது அவர் கண்டுபிடிச்சது, நிறங்களில் ஏற்படுற ஒரு இதுக்கு அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தார். இதே அந்த கிளாஸில் பாடம் நடத்துகிறார் பேராசிரியர். அங்கே அவர் மாமன் உட்காந்து கேட்குறான். அந்த ராமனுடைய மகனே உட்காந்து பாடம் கேட்டுட்ருக்கான். பாடத்தை நடத்திவிட்டு இவர் கேட்குறார், ப்ளீஸ் சே வாட் இஸ் ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு கேட்குறார். ஒரு வயலும் சரியாக சொல்லலை. பார்க்குறாரு, மாமன் உட்காந்துருக்கான். ஓ யூ ஆர் ஹிஸ் சன், எஸ் யூ ப்ளீஸ் சே வாட் இஸ் ராமன்ஸ் எஃபெக்ட்.
நீ சொல்லு ராமன்ஸ் எஃபெக்ட் அவன் அப்பா கண்டுபிடிச்சது இல்லை கேளுன்னா. அவன் ஏன் சொன்னான் ஐ டோன்ட் நோ சார்ன்ட்டான். எனக்கும் தெரியாதுன்ட்டான். பேராசிரியருக்கு ஆச்சரியமாக போய் கேட்டார், ஆர் யூ நாட் ராமன்ஸ் எஃபெக்ட்னாரு. நீ ராமனுடைய எஃபெக்ட் இல்லையான்னு. நோ சார் ஐ ஆம் ராமன்ஸ் டிஃபெக்ட் நானா. ராமன் கேட்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும். பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கங்கிறதுக்காக நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. ஒருத்தருக்கு அறிவு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துறீங்களா? எந்த இடத்துல கிடைக்குதுன்னு. நான் மகாத்மா காந்திக்கு எங்கே அறிவு கிடைச்சதுன்னா, பொய் சொல்லக்கூடாதுங்கிறத எங்கே கற்றுக்கிறார்? ஒரு நாடகத்தை பார்க்குறார், ஹரிச்சந்திர நாடகம் பார்க்குறார், கற்றுக்கிறார். இதான் நம்ம அவர் வரலாற்றில் படிக்கிறோம். சரி, அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாதுங்கிற புத்தி எனக்கு எப்போ வந்துச்சு? எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பில் ஏற்பட்டுச்சு. அவருக்கு நாடக கொட்டையில் ஏற்பட்டுச்சு, எனக்கு பார்பர் ஷாப்பில். நான் அந்த பார்பர் ஷாப்புக்கு போனால் லேட் பண்ணுவார் அவர். அந்த பார்பர் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரமாகுதுன்னு எனக்கு ஒரு அலுப்பு இருக்கும் எப்பொழுதுமே. அதுக்காக ஒரு கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற போது, என்னங்க பார்பர் ஷாப் மாதம் முடி வெட்டிக்கிறதுக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, அந்த கடைக்காரர் சொன்னார், அது வேண்டிய இல்லையே, இப்போ நாங்கள் ஒன்று வச்சுருக்கிறோமே பார்க்கலையா நீங்கள் என்னார். என்னன்னு, ஒரு ஷீப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பிளேடை வச்சுக்கிட்டு இப்படி எடுத்துடலாம், இப்படி எடுத்துடலாம், ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் போய் ட்ரிம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னார். இது லேசாக எடுத்துடலாம் அப்படின்னார். ரொம்ப நல்லதாக இருக்கே, அதில் ஒன்று கொடுங்கன்னா விலை குறைச்சி தான் 5 ரூபாய் என்னமோ சொன்னார். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது எடுத்தா சார் நமக்கு அனுபவம் இல்லையா, அப்படியே பத்தையாக வந்துடுச்சு. அது இங்கே எடுத்தேன், அதோடு விட்டுடலாம்ல, நமக்கு சரியாக வரலன்னு விட்டுடலாம்ல, இங்கே எடுத்து பார்ப்போம்னு அப்புறம் இங்கே எடுத்தேன். இங்கேயே போயிட்டு 4-5 இடத்துல அப்படி ஆகிட்டு. இனி சரியாக வராது, கடையில் போய் சரி பண்ணால் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னுட்டு அந்த பார்பர் ஷாப்புக்கு போனேன். வாங்க சார் உட்காந்து இதெல்லாம் இழுத்து மூடிக்கிட்டு போயிருக்கேன். அவர் கூப்பிட்டு உட்காருக்குன்னு சொல்லிட்டு முடி வெட்டுறதுக்கு ஆரம்பித்தார். அப்படி ஷீப்பை வச்சு எடுத்தார். இதை பார்த்தா, என்ன சார் தலை இப்படி இருக்குது அப்படின்னார். நான் உண்மையை சொல்லலாம்ல, அது சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணேன், எங்கள் ஊருக்கு போயிருந்தேன், அங்கே அவசரமாக வெட்டிக்கலான்னு போனேன். ஒரு சின்ன தெரியாமல் வெட்டி விட்டான். பார்பர் சொன்னார், சின்ன தெரியாமல் வெட்டினானா, இந்த மாதிரி வெட்டுற பயல் எல்லாத்தையும் இழுத்து வச்சு செருப்பாலே அடிக்கணும் சார்னார். நான் சொன்னேன், யோ நீ அவனை ரொம்ப திட்டாத. என்னதான் திட்டான், நீ அவனை ரொம்ப திட்டாத, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான், சின்ன பையன் தானே. சின்ன பையன்லாம் இப்போ ஏன் சார் வேலை தெரியாத பையன் ஏன் சார் வேலை செய்கிறான்? நீங்கள் கருவ மரத்தில் கட்டி வச்ச முடிய போனால் போகிறான், அவனை விட்டுடு, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாதன்னு. இல்லை சார் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறான். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நம்ம வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இழுப்பான் போல இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த பாரு நான் தான் செஞ்சேன், நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க? இந்த மாதிரியா நேரம் அதுன்னு அந்த மிஷின் வாங்கிட்டு வந்தேன், நான் தான் நீ போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறியப்பா, திட்டாதரான்னு. அவன் சொன்னான் சார், அந்த ஆள் சொன்னார், முதல் தடவையிலே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்ன்ட்டான். இப்போ என்ன ஆகும்? இப்போ ரிட்டையர் ஆகிற சமயம், ரிட்டையர் ஆகிட்டா இந்த வேலையை கூட நீங்கள் வச்சுக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு வேலை நல்லா வருதுன்னு சொல்லி என்னை பாராட்டணும்னு பாராட்டுறாங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், வகுப்பில் நம்ம தொழில் செய்கிற இடங்களில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தாசில்தார் எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அந்த தாசில்தார் ரிட்டையர் ஆனாராம். ரிட்டையர் ஆகிற போது அந்த வீட்டு சமயக்காரன்ட்ட சொல்லியிருக்கார்,
எப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன்டா, இனிமேல் இந்த ஆடம்பரமாக சமையல்லாம் வேண்டாம், 2 கறி அது இதெல்லாம் வேண்டாம், ஒரு குழம்பு வச்சு ஒரு கறி வச்சு வை, அது போதும், ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாங்கள் அதேமாதிரி செஞ்சுருவோம்னா மறுநாள்லேருந்து ஒரு ரசம் அது இது சிம்பிளாக என்னமோ செஞ்சு வச்சுட்டான். ஒரு 10 நாள் கழித்து இவர் இப்படி இருந்தவர் சாப்பிட்டுட்டு உட்காந்தவர் தூக்கம் வராமல் அடுப்பங்கரைக்கு போகலான்னு போயிருக்காரு. அவன் சகலத்தையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றான். ஒரு வடை, ஒரு அப்பளம் எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு வத்த குழம்பும் சுட்ட அப்பளத்தையும் போட்டான். இவன் எல்லாம் என்ன எல்லாம் வச்சுருக்கியன்னா, அதுக்கு அவன் சொன்னானா, நீங்கள் தானே சார் ரிட்டையர் ஆகிட்டீங்க, நான் இன்னும் ரிட்டையர் ஆகலையேன்னா. நம்ம வீட்லேயே இருக்கிறவனாக இருந்தாலும் நம்ம மனநிலை வேறு, அவனுடைய முயல்நிலை வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நாம் வந்து என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன். பெரியவங்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும், நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும். என் வகுப்பில் நான் ஒரு நாள் கேட்குறேன், எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே அப்துல்லா பாயின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மாடு வளர்க்குறாரு. விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னு திருக்குறள். அதை நடத்த போகிறேன். அடுத்த வீட்டில் அல்லா பக்ஷு பாய் மாடு வளர்க்குறாரு தெரியுமாடான்னு. தப்புன்னு அந்த பையன் சொல்கிறான், இல்லை சார் அவர் தாடி கூட வளர்க்குறாருன்னா. நான் அதையா கேட்டேன் நான் சும்மா சொன்னேங்கிறான். சினிமா பார்க்க போகிறோமே, சினிமா பார்க்க போது நமக்கு ஏற்படுற ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவன் எப்படி இருக்கணுங்கிறது. அவனும் நம்மளை மாதிரியே இன்றைக்கி படம் பார்க்க வந்திருந்தான்னா சரியாக இருக்கும். நான் ஒரு நாள் படம் பார்த்துட்ருக்கேன். படம் பார்க்குற போது இப்படி முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். என்னன்னா, அந்த கதாநாயகி கடலில் விழுந்து சாவப்புறான். ஐயோ செத்து போட்டானா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இப்படி வந்து ஒரு ரொம்ப ஆர்வத்தில் அப்படி இருந்தது. என் பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், நல்லா உட்காரியான்னா. ஏன்னா அவள் சாவ மாட்டா உட்காருன்னா. செத்து போட்டானா என்னையா பண்ணுறதுன்னா, சாவ மாட்டாயா உட்காரியாண்ணா. எப்படி சொல்கிறேன் என்ன, இப்போ ஒருத்தன் வந்து காப்பாற்றுவான் பாருன்னா, அதேமாரி காப்பாற்றினான். எப்படிடா சொன்னேன், நேத்தி நான் பார்த்தேன் இல்லைன்னா. இப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், முதல் நாள் படம் பார்த்தவனோட நம்ம பார்த்தா நம்ம பார்க்க முடியாது. இது என் வகுப்பில் போனால் சரியாக இருந்துச்சு பாருங்கள். என் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது ராமாயணம் நடத்தணும்னா நான் ஒரு கதை சொல்லுவேன். என்ன கதை சொல்லுவேன், அதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், அந்த கதையை சொல்லுவேன். பயிர்வை கேட்டு சிரிப்பானுவ. அப்புறமா பாடத்தை நடத்தினோம்னா கொஞ்சம் கவனிப்பான். ஒரு சிரிப்பை உண்டாக்கிட்டு பாடத்தை நடத்துறது, மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன கதை, ராமாயண கதை வச்சுருக்கேன்னா, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ராமாயணம் ரொம்ப தெரியும். ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இருக்கா? அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, கிளாஸில் போய் ஒரு கிராமத்தில் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பயல்கிட்ட இங்கேருந்து கிடுக்குன்னு போய் டேய் எழுந்திரின்னார். எழுந்திச்சான். ஜனகனுடைய வில்லை முடித்தது யார்றான்னு கேட்டார். அவனுக்கு ஒன்றுமே தெரியல, எதை கேட்குறாரு என்னன்னு புரியல. நான் இல்லை சார்னா. இன்ஸ்பெக்டர் பார்த்தார், வாத்தியாரை பார்த்தார். என்ன சார் அவன் இப்படி சொல்கிறான்? வாத்தியார் சொன்னார், அவன் நல்ல பையன் சார், எதையும் உடைக்க மாட்டான், அவன்தான் ஜனங்களுடைய வில்லை உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டார். ஆக பையனுக்கு மட்டும்தான் தெரியலன்னு இல்லை, வாத்தியாருக்கும். ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம்னு ஹெட்மாஸ்டர்கிட்ட போனார். என்ன சார் உங்கள் பள்ளிக்கூடத்து கிளாஸில் போனேன், இந்த பையன் வந்து இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாருன்னா. அதுக்கு அவர் சொன்னார், அது என்ன சார் அந்த பையன் உடச்சிவிட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனோட சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாரு. நீங்கள் எழுதி வைங்க சார்,
அதை விசாரிச்சிருவோம்னு சொன்னார். எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவோன்னு. போச்சுரா போடா, ஹெட்மாஸ்டரும் இப்படி இருக்கிறாரான்னு விட்டு அவர் நேராக அவருடைய மேல் அதிகாரிகிட்ட போனார். டிஇஓகிட்ட போயிட்டார், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார். ஐயா வெயிலில் எங்கேருந்தையா வந்தேன்னார். ஐயா அதுமாரி போனேன், இந்த பையன் எப்படி சொல்கிறான், வாத்தியார் அவன் நல்ல பிள்ளை உடைக்க மாட்டாங்கிறாரு, ஹெட்மாஸ்டர் நான் விசாரிக்கிறேன் எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிடலாங்கிறாருன்னு. அதுக்கு அந்த டிஓ சொன்னார், உனக்கு எப்போ பாரு இதே வேலையாக போச்சியா, அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு. இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஏதோ சின்ன பயலுவோ கை தவறி போட்டான் போல இருக்குது, புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போவியா? இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கிய பய. இப்போ இருக்கிறதுல பைத்தியக்காரன் நம்ம தான் போல இருக்குது, பாக்கி பேரெல்லாம் அறிவாளி தான் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டான் சார். போனால் தலை வலி, வெயிலில் அலைஞ்சது வேறு, எப்படியே உட்காந்துட்டான். பொண்டாட்டி வந்தா, ஏங்க என்ன ஆஃபீஸுக்கு போன நீங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டீங்களே, என்ன விஷயம்னு. அப்படி ஏன் என்னவோ போல் இருக்கீங்க, இந்த மாதிரி போனேன், அங்கே இப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான். அந்த டிஓ என்னடான்னா, இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறான். என்னங்க இது கூடவா தெரியலேன்னு அவ, உனக்கு தெரியுமான்னு கேட்டான். நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தானே அங்கே உடைச்சாருன்ட்டாங்க. அது யாரடி பக்கீர்சாமி செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ட்ராமா போட்டிருக்கானுவோ ராமாயணம், அதில் ராமனை நடித்தவர் பக்கீர்சாமி செட்டியார். இந்த அம்மா அதை ராமன்கிறத மறந்துவிட்டு பக்கீர்சாமி செட்டியாரை ஞாபகம் வச்சுருக்கிறார். இது ஒரு கதை, இது ஒரு பழைய கதை, அதை நான் சொல்லுவேன். சொன்னோம்னா பயிரெல்லாம் சிரிப்பானுவேன். இதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சு போச்சு. பாடம் நடத்த ஆரம்பித்த குகைப்படலாம் ஆரம்பித்து அது பாட்டுக்க வேகமாக ஓடிட்டுருக்கு. அரை மணி நேரம் கழித்து ஒரு 2 பயலுவோ கமுக்கமாக, இவனுக்கு தெரியாமல் அவன் சிரிக்கிறான், அவனுக்கு தெரியும், 2 பயலுவலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம கதை சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சே, இப்போ எதுக்கு சிரிக்கிறானுவோன்னு. இல்லை எந்திர, எதுக்குடா சிரிக்கிற? நீங்கள் படம் நடத்துங்க சார். எதுக்கு சிரிக்கிற அதை சொல்லு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது எப்படா முந்தைய அரை மணி நேரத்துக்கு அதெல்லாம் சார், நீங்கள் இன்னைக்கு இந்த கதை சொல்லுவீங்கன்னு இவன் சொன்னான் சார் அப்படிங்கிறான். என்னடா அப்படி சொன்னேன், ஏன்டா சொன்னேன்னு அவனை கூப்பிட்டு பார்த்தா 3 வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான். ராமாயணம் வந்தால் இந்த ஆள் இந்த கதை தான் சொல்லுவான்னு அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அதோடு அதை சொல்கிறான். இப்போ அவன் நேற்று படம் பார்த்தவன் இன்றைக்கி எனக்கு கதை சொல்கிற மாதிரி, அந்த பயலோட்ட கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆக்கிறது மாதிரி அவன் இன்னும் கதை சொல்ல போகிறான்னு இவனை நம்ம கிளாஸில் வச்சுருந்தோம்னா நம்ம பாடம் நடத்த முடியாதப்பா, இவன் நம்மளே கெடுத்து விடுவான் அப்படின்னு. ஒன்றுமே இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையும் புரிந்து கொள்ளுவது. ஏதாவது சொல்கிறார் போன அவன்கிட்ட சொல்கிறான், நான் இந்த பார் ராமாயணம் நடத்த போகிறாருன்னு உடனே இன்றைக்கி இந்த கதை சொல்லுவார் பார் அப்படின்னு அவன் சொல்லி அவன் தெரிஞ்சவங்கிறத காட்டுறதுக்காக அதை செய்கிறான். வாழ்க்கையில் நாம் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம மட்டும் எதுலேயும் ஆத்திரப்படுவதனால எதுவுமே நடக்காது. என் வாழ்க்கையில் நான் ஆத்திரப்பட்டதும் இல்லை, கோவப்பட்டு ஒருத்தட்ட சண்டை போட்டதும் கிடையாது. எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றே ஒன்று தான். ஒரு கலித்தொகையில் ஒரு வரி இருக்குங்க, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பாடு அறிந்து ஒழுகல்னா இன்னொருவருடைய தன்மையை தெரிந்து கொண்டு நாம் அவங்க தகுந்த மாதிரி பழகணும்னு சொன்னார். அவன் தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் பழகணும். பழகணும்னா இப்போ என் மனைவி சமயத்தில் எப்போவாவது கோபமாக பேசுகிற போது நான் ஆத்திரப்படாமல் ஏன் கோவப்படுறாங்கன்னு யோசனை பண்ணேன்னா சரியாக போயிடும். எப்பவும் கோவப்பட மாட்டாங்களே, இன்றைக்கி ஏன் கோவப்படுறாங்க, ஏதோ அவங்களுக்கு மனசில் ஒரு சங்கடம் இருக்குது, அதை நீக்கினோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா சண்டை வராது. இல்லை
ஆரம்ப காலத்தில் மனைவியும் நானும் ஒன்றா தனியாக, எங்கள் வீடு குடும்பம் கூட்டு குடும்பம், எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் 4 பேர் இருந்தோம் கல்யாணம் ஆன காலத்தில். அப்போ மனைவியும் நானும் தனியாக உட்காந்து பேசுகிறதுக்கே நேரம் கிடைக்காது. ஜாலியாக ஒரு நாளைக்கு பேசிகிட்டு இருக்கணும் அப்படிலாம் மனசு நினைக்கும். ஒரு நாள் எல்லாம் கல்யாணத்துக்கு போனாங்க கொண்டாங்க, நானும் என் மனைவி மட்டும் இருக்கிறோம். எனக்கு என்ன சந்தோஷங்கிறீங்க. இன்றைக்கி மனைவியோடு நாம் இன்றைக்கி பூரா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார். 2 பேரும் உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்து தான் பேச ஆரம்பித்தோம். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சண்டை வந்துட்டு சார். 1/4 மணி நேரம்தான். உங்கள் அம்மா பண்ணுற அநியாயத்துக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு ஆரம்பித்தா. இதுக்காக நம்ம வந்தோம், நான் உங்கள் அப்பா பண்ணதே எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்து இப்படி வந்தால் துண்டை எடுத்து மேலே போட்டுக்கிட்டு வெளியே கிளம்பி போயிட்டேன். என்ன காரணம்னா, ஒருத்தர் தெரிந்து கொண்டு பேசுவது தான் முக்கியமானது. புரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? இந்த பாருங்கள், நான் சொன்னேன் இந்த சிஷ்யன் எப்படி இருந்தான்னு, ஒரு பழைய கதை இருக்குது, நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாட்டு வைத்தியர் ஒருத்தர் இருக்கார், அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருக்கான். அவர் ஒரு பொட்டி எடுத்துகிட்டு போவார். அதை எடுத்துகிட்டு போவார், ஒரு லேகியத்தை எடுப்பார், ஒரு வெத்திலையில் வைப்பார், மருந்து கொள்வார். இந்த சிஷ்யன் என்ன பண்ணணுங்க, கவனித்து பார்க்கணுமா இல்லையா? எதுக்கு எதை கொடுக்குறார்? ஏன்னா அந்த தொழிலை கற்றுக்கணும்ல. அவன் அதை பார்க்க மாட்டான். இவர் கொடுக்குற போது அவன் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு அப்படி இருப்பான். வைத்தியர் சாவ போகிறார், கூப்பிட்டார். இவ்வளவு நாள் என் கூட இருந்த, நான் உனக்கு மாதத்துக்கு உனக்கு 5 ரூபா தான் சம்பளம் கொடுத்தேன். ஆனால் இனிமே நீ வர்ற காலத்தில் இவ்வளவு நாளும் இந்த மருந்து பொட்டியை வச்சு தான் நான் சம்பாதிச்சேன், இனிமேல் நீ வச்சு சம்பாதிச்சுக்கோ. சம்பாதி கொடுத்துட்டான். அவன் வச்சுக்கிட்டான். மருந்து பொட்டி இருந்தால் போருமா? அந்த மருந்து எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியணும்ல. திடீர்னு ஒருத்தவன் எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்கே வாங்கன்னு வந்து கூப்பிட்டான். இவன் பார்த்தான், நமக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணுமேனு பக்கத்தில் உள்ளவனே, நீ வாடா உனக்கு நான் 5 ரூபா தர்றேன், இனிமேல் நீ தான் நமக்கு அசிஸ்டண்ட், பொட்டியை தூக்கு. அவன் பொட்டியை, மருந்து பொட்டியை அவன் தூக்கிட்டு வந்தான். போனால் அவனுக்கு வயிற்றால் காலையிலேருந்து போயிட்டே இருக்கு. மருந்து கொடுங்கண்ணா. இவன் எடுத்தான், பார்த்தான், வெத்திலையெல்லாம் எடுத்து வச்சுட்டான். எந்த மருந்து எடுக்கிறேன்னு தெரில. பார்த்தான், கருப்பாக ஒன்று இருக்குது, அப்படிதான் தெரியுதே தவிர எதுக்கு என்ன ஒன்றும் தெரியாது. பார்த்தான், முத கொடுக்குறோம், ஒரு மஞ்சளாக உள்ளதாக கொடுப்போம், மங்களகரமாக இருக்கட்டும்னுட்டு மஞ்சளாக உள்ளதில் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு வச்சு மடித்து கொடுத்தான். அது என்ன மருந்துன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வெளியே போகாமல் இருக்கிறவனுக்கு ஒரு எள்ளு அளவு கொடுக்குறது. அதில் இவருக்கு முன்னாடியே போயிட்டுருக்கு, அதில் ஒரு கொட்டைப்பாக்கு அளவு வச்சு அவனுக்கு கொடுத்து விட்டான். போனால் முந்தி போயிட்டு வந்தவன் இப்போ அங்கேயே இருக்கான். இவன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அங்கே முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிருச்சு. கொண்டடா அந்த வைத்தியனை, இவன் என்னடா வைத்தியம் பண்ணான் இவன், இதுமாரி கொஞ்சம் போனது அதிகமாக போக வச்சுட்டான், கொண்டடா அவன் என்ன போய் இழுத்துட்டு வாடான்ட்டான். 2 பேரும் வந்துட்டானுவோம். என்னடா மருந்து கொடுத்தீங்க? தாத்தா நீ மருந்து கொடுத்தோன்னு செத்து போட்டார் அப்படின்ட்டு இவரை நீங்கள் தூக்கி கொண்டு சுடுகாட்டில் போடுறது உங்கள் வேலை தான், தூங்கடான்ட்டான். தூக்குனா இவன் தலையை பிடிச்சிக்கிட்டான், அவன் காலை பிடிச்சி தூக்கிட்டு போகிறானுவோம். மருந்தினுடைய எஃபெக்ட்டு செத்த பிறகும் அடிக்குது. கால் மாடு தூக்கிட்டு இருந்தான் பாருங்க, புறா அபிஷேகம் கொண்டி வச்சான், முடித்தான். பா இந்த பயிரோட இன்னமும் வரக்கூடாதுரா அப்படின்னுட்டு அவன் போயிட்டான். நாத்தமாக அப்படி அடிக்குது. போனான், மறுநாள் பார்த்தான், யாரோ ஒருத்தான் உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குதுன்னா, வாடான்னு இவனை கூப்பிட்டான். நான் இல்லைடா,
சங்கடமாக இருக்குது அப்படின்னா, வாட வாட நம்ம போவோம்ப்பா, நீ நல்ல விதமாக கொடுப்போம்டா அப்படின்னா, ஜுரம் தானேடா வாட. இங்கே போனான், ஜுரத்துக்கு போய் பொட்டியை திறந்தான். என்ன அண்ணன், ஒரு 4 நாளாக சும்மா வச்சு கையை அப்படி தொட்டு பார்த்தான். என்னமோ பார்க்குறது மாதிரி, நாடி பார்க்குறது மாதிரி அப்படின்னா, 4 நாள் அடிக்குதா, ஜுரம் தானே அடிக்குது. சரி திறந்தான், மருந்து எடுக்க போனான். சிஷ்யன் வந்தான், பொட்டியை மூடினான். பொட்டியை அப்புறம் திறக்கலாம், முதல்ல ஒரு முடிவு பண்ணிவிடு. என்னன்னா, எனக்கு தலை மாடு கொடுப்பியா கால் மாடு கொடுப்பியா? எனக்கு நேத்தி மாதிரியே இன்னைக்கும் கால் மாடு கொடுத்த. வீட்டுக்காரன்லாம் வந்தான், என்னடா தலை மாடு கால் மாடுன்னு பேசிக்கிறீங்களேன்னா. அவன் சொன்னான், இவர் மருந்து கொடுத்தாருன்னா செத்த அப்புறமும் அடிக்கும் சார். எப்படி ஒரு மாணவன் ஒரு சிஷ்யன்னு சொன்னான். மாணவன் சிஷ்யனை ஒரு 3 வகையாக நாங்கள் பிரிப்போம். சிஷ்யன்னா 3 வகை. ஒன்று கற்பூரம், அப்படி எதையும் சொல்லி கொடுத்தா சொல்கிறதுக்கு முந்தைய பிடிச்சிக்குவோம். நெருப்புக்கிட்ட காமிச்சோம்னா படக்குன்னு பிடிச்சிக்குவோம். அடுத்தது கறி, சாம்பிராணி போடுறதுக்கு வீட்டில் கறியை வச்சு தணல் உண்டாக்குவோம்ல, கறியை வச்சு அதில் ஒரு நெருப்பை வச்சு ஊதணும். இவனுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவையாக சொன்னால் பிடிக்கும். அது கறி, கற்பூரம், கறி. 3வது கதலி, வாழைத்தண்டு. வாழைத்தண்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வாத்தியாருக்கு தெரிஞ்சதையும் மறக்கடிச்சிடுவான். அதை வச்சா நெருப்பை அணைச்சிவிடும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த பயல்லாம் எதில் சேர்ந்தவன்னா நெருப்பையே அணைக்கிற பயல். ஆகையினால நம்ம வாழ்க்கையில் பார்த்தால் ஒன்று புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் சுவை, நகைச்சுவை மிக உயர்ந்த சுவை. இப்போ நாங்கள்லாம் நகைச்சுவையை சொல்கிறோம். நான் சொன்னதையே தான் சொல்கிறேன், ஏதாவது புதுசாக சொல்லியிருக்கேன் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்கிற போது அதில் ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி, அதை கேட்குற மகிழ்ச்சி இப்படி இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி மகிழ்ச்சியாக போக்குவது. என் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்டான் சார், கல்யாண வீட்டில் உட்காந்து சாப்பிட்டான். அவனே அந்த சாப்பிட பரிமாறுறவன் முறைச்சி பார்த்தான், இப்படி பார்த்தான். இவன் அவனை பார்த்தான். என்ன பார்க்குறேன்னா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னா. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரிங்கிற, போன பந்தியில் பார்த்துருப்பேன்னா. யோ, போன பந்தியில் தின்னுபிட்டு இந்த பந்தியில் திங்கிறதுக்குமா வந்திருக்கேன்னா. இந்த பாரு, உன் வேலை பரிமாறுறது, அதை நீ செய். சாப்பிட்றது என் வேலை, நான் செய்கிறேன். நீ போன பந்தி உனக்கு கேள்வியாது, போய பரிமாறியா. இன்னும் அடுத்த பந்திக்கும் வருவியான்னு கேட்டான். போன பந்தியில் பரிமாறின மாதிரியே இப்பவும் பரிமாறினீன்னா அடுத்த பந்திக்கும் வருவேன். ஒழுங்காக கவனிச்சுட்டானா வரமாட்டேன். சரி அதானே போடுறான். நிறைய சொத்தை கொட்டி நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்றா, தின்னுடா. சும்மா சும்மா வந்து உயிரை எடுக்காதா, தின்னுடான்னு சாப்பிட்டான் சார். ஃபுல்லாக சாப்பிட்டான். கடைசியில் நான் கேட்டேன், எப்படி என்ன ஃபில்லப் ஆயிடுச்சு, எந்திரிக்கலாம்ல. மூக்கால் சோறு கொட்டுற அளவுக்கு சாப்பிட்டேன்ட்டான். எழுந்திரிக்கலாம் என்ன, ஒரு கை பிடிங்கன்னு. அவனால் தானாக எழுந்திரிக்க முடியல. இப்போது சமயக்காரர் உள்ளார இருந்து வர்றார், ஹெட் குக்கு. யோ, இங்கேயா உட்காந்துருக்கேன் நான் இவரை பார்த்து. அட ஓன் சமையல் ஐயா, அதான் இன்னைக்கு சாப்பாடு ஒன்றா இருக்கு அப்படின்னா. சாப்பிட்டீங்களாண்ணா? சாப்பிட்டேனே. அடேடேண்ணா. ஏன் அடேடேங்கிற, என்ன விஷயம்? எங்களுக்குன்னு ஒரு பாயசம் தயார் பண்ணோம், அது கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு நினச்சேன். நீங்கள் தான் சாப்பிட்டீங்களே. சாப்பிட்டா உனக்கு என்னையா, எடுத்துருவா. அவங்களுக்குன்னு தயார் பண்ண பாயசம்னா வந்த உடனே அப்போ சமயக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, பாலில் இருக்கிறதுல நல்ல பாலாக எடுத்து காய்ச்சி, முந்திரி பருப்பில் நம்பர் பருப்பாக எடுத்து போட்டு, திராட்சையெல்லாம் போட்டு
நல்ல விதமாக நெய்யை எடுத்து ஊற்றி அழகாக அந்த பாயசம் தயார் பண்ணி வச்சு பெரிய சொம்பில் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் சாப்பிட முடியுமா? அப்போ வீட்டுக்காரர் கேட்பார், ஏன் நீங்கள்லாம் சாப்பிட்லையாம்பார். அடுப்படியிலே நிற்கிறோம்ல, பசிக்காது. அடுப்படியில் நின்னது காரணம் இல்லை, இவ்வளவு பாயசம் போனால் அப்புறம் எப்படி பசிக்கும் அப்படி. இப்போ அதில் இருக்குன்னா கொண்டான்ட்டான். எனக்கு பயமாக போச்சு, இவ்வளவு சோறு தின்ன மூக்கால கொட்டுற அளவுக்கு தின்ன பாயசத்தை எப்படா சாப்பிட போகிறான் அப்படின்னு. அவர் பெரிய ஒரு குவளை நிறையா பாயசத்தை கொத அங்கே கொண்டு வர்றாரு. இங்கே வாசம் அடிக்குது. குங்குமப்பூலாம் போட்டு ஜம்முன்னு கொடுத்தவொடனே வாங்கினான் சார். கடைன்னு அடித்தான், கொடுத்துட்டான். எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. நான் சொன்னேன், இவ்வளவு நிறையா இருக்கும்போது இந்த பாயசத்தை எப்படி உள்ளே அனுப்புனேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், அதுக்கு தான் பொறாமக்காரன் பக்கத்தில் உட்காரப்படாதுங்கிறது. ஒன்னாலையும் திங்க முடியல, திங்கிறவனை கண்டு இந்த ஆத்திரப்படுறிய வைத்தறிச்சக்கார பயலாக இருப்ப போல இருக்கு. இல்லை எப்படி அதை சாப்பிட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இந்த மண்டபம் பூரா கூட்டம் நிறைஞ்சு போச்சு, ஃபுல். போலீஸ்காரர் வெளில நின்று என்ன சொல்லுவார், உள்ளே போவாத, நெருக்கடியில் மூச்சு முட்டி போயிடுவே, அதனால் போவாதேன்னு சொல்லி தடுப்பாரா இல்லையா? தடுப்பார். இப்போ ஜனாதிபதி வர்றார், போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டேன். உள்ளே போவாத, மூச்சு முட்டி செத்து போடுவேன்னு சொல்லுவாரா, இல்லை உள்ளே பாதுகாப்பு கொடுத்து அழைச்சிட்டு வருவாரா? பாதுகாப்பு கொடுத்து அழைச்சிட்டு வருவார். சாப்பாட்டிலேயே பாயசம்ங்கிறது ஜனாதிபதி மாதிரி. அது உள்ளே வந்தால் பாக்கியெல்லாம் நவுந்து இடம் கொடுக்கும், அது சர்ன்னு உள்ளே வரும். சார், திங்கிறது கூட முக்கியம் இல்லை, அதுக்கு ஒரு ஊமை கண்டுபிடிச்சான் பாருங்க. என்ன அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறான், என்ன அற்புதமாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். நான் ஒரு நாள் போனேன் சார், இப்போ சமீபத்தில் ரிட்டையர்டு கலெக்டர் ஒருத்தர் வந்திருந்தார், சந்திரசேகரன்னு. அவர் நானும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போய் பக்கத்தில் வந்து சாப்பிட்றோம். ராத்திரி சாப்பிடும்போது கடைசியில் கொண்டு வந்து ஊறுகாய் வச்சான். என்னோட சட்னி சாம்பார் வைக்கிறான், ஊறுகாய் வைக்கிறானேன்னுட்டு ஒரு கால் தயிர் சாதம் இருக்க போல இருக்கு. தயிர் சாதம் இல்லைன்னா ஊறுகாய் வைக்க மாட்டான்ல அப்படின்ட்டு நான் வேறு ஒன்றும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. எப்பா தயிர் சாதம் இருக்குது போல இருக்கே, எடுத்துருவான். இந்த கலெக்டர் கேட்டார், எப்படி தயிர் சாதம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு. ஊறுகாய் எப்போ வந்ததோ அப்போ தயிர் சாதம் வரும்னு அர்த்தம். சார் ரொம்ப பெரிய அறிவாளி சார், எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள் என்னார். இந்தாண்ட ஒருத்தன் உட்காந்தவன் சொன்னான், அறிவாளி சொல்லாங்க சார், நல்ல சாப்பாட்றாமன்னு சொல்லுங்கிறான். இது வந்தால் அது வரும்னு கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு. இப்போது எல்லாவற்றிலேயும் பார்த்தால் நாம் கொஞ்சம் நுணுக்கமான. நாங்கள் ஒரு தடவை சாப்பிட்டுட்ருக்குறோம் சார், பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் சார் உட்கார்ந்தார், அவரும் நானும் சேர்ந்து சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்ணன் சாப்பிட்டுட்டு, அவர் ராதாகிருஷ்ணன் சார் சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் சாப்பிட்ட உடனே எழுந்திரிப்போமே நினச்சி உட்காந்துருக்கேன். இப்போ அவர் என்ன செய்யணும், நீ போடான்னு சொல்லலாம்ல. அவர் சொல்கிறாரு, டேய் மோர் போட்டதுக்கு அப்புறம் வேறு ஒன்றும் போட மாட்டான்டா, எழுந்திரா. மோர் போட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்புறமா உட்காந்துருக்க, அண்ணே நீங்கள் வரட்டும்னு உட்காந்துருக்கேன், ஏன் எங்களுக்கு எதிர்த்து வர தெரியாத, போட. ரொம்ப பெரிய மனிதர்களோடு பழகிற போது அப்படி ஒரு அற்புதமான சில நினைவுகளை வைத்து விட்டு அவர்கள் போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அதில் இந்த நகைச்சுவைகள் எல்லாமே நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. நான் இதில் மறக்க முடியாத ஒரு மனிதர் உண்டு என்றால் எங்கள் ஐயா நமசிவாயன்தான். எதை சொன்னாலும் ஒரு அருமை. அவர் மாப்பிள்ளை அவர் வீட்டில் இருக்கிறார், நாங்கள் 2 பேரும் ராத்திரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் மாப்பிள்ளை வந்து சொல்கிறாரு, காலையிலேருந்து வயிற்றால போகுது மாமா, யாராவது டாக்டரை போய் பார்த்துட்டு வரவான்னு. நமசிவாய் என்னன்னு சொன்னார், இதுக்கு ஏன் மாப்பிள்ளை டாக்டரை பார்க்குறீங்க, என்கிட்டயே மாத்திரை இருக்குது தரேன்,
அப்படின்ட்டு மாத்திரை எடுத்து கொடுத்தார். அவர் வாங்கிட்டு போயிட்டார். காலையில் நாங்கள் வெளியூர் புறப்படுறோம் காரில் ஏறி உட்கார்ந்த போது மாப்பிள்ளை வழி அனுப்ப வந்தார். பார்த்த உடனே இவருக்கு நினப்பு வந்துட்டு மாமனாருக்கு. மாத்திரை கொடுத்தேனே இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். மாப்பிள்ளை சொன்னார், அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னு. போயிட்டு இருந்தது அரெஸ்ட் ஆகிட்டுன்னார். அதோடு முடிக்கலாம்ல. அதுக்கு நமசிவாய் என்ன சொல்கிறாரு, அதோடு வச்சுங்க, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். அரெஸ்ட் ஆனதோடு வைக்க, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். அது மாதிரி எதை சொன்னாலும் அதில் ஒரு சுவை, அதற்குள்ளே ஒரு கருத்து, இவ்வளவையும் வைத்து சொல்லுகிற அந்த அழகு நமக்கு வாழ்நாள் முழுக்க உதவும். வாழ்நாளில் எந்த நேரத்திலேயும் அவைகளை நினைத்தால் நமக்கு உதவியாகவே இருக்கும். ஆகையினாலே அவற்றில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அப்படியே கேட்குறீங்க இல்லை? சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்கிறீங்க. ரொம்ப இடத்துல அப்படி அமையாது. நிறைய பேர் இருப்பாங்க, நான் நகைச்சுவை சொன்னால் முறைப்பான். இவ்வளோதான் சொல்லுவியா இல்லை இன்னும் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். நமக்கு அது வராது. நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இன்னொரு 1 மணி நேரம் பேசலாமான்னு ஒரு ஆசை. ஆனால் அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும். அப்படிலாம் பேச மாட்டேன். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான். மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்துட்டான். 3 மணி நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் பேசலை. விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா அப்போ விஷயத்தை இவன் எவ்வளோ நேரம் பேசுவான்? தாங்க முடியல. அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணார், மேடையில் ஏறி வந்தார். பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டார். எடுத்தார் ஒரு துப்பாக்கி, ரிவால்வர் சின்னதாக எடுத்து மேஜை மேலே வச்சுவிட்டு பேசுகிறவரை அப்படி பார்த்தார். இவருக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, வேண்டான்னா சொல்லு, நிறுத்திடுறேன், அதுக்காக துப்பாக்கியெல்லாம் எடுக்காதப்பான்னார். பேசியா நீ? பேசியா? துப்பாக்கியை வச்சுருப்ப, உன்னை சுட மாட்டேன்யா, பேசியா? அப்புறம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்? உன்னை ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்குறேன். அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் பகலே இல்லாத நீண்ட இரவாகவே இருக்கும் என்று வள்ளுவர் கூறினார். ஆனால் சண்முக வடிவேலு ஐயா அவர்கள் தன் சிரிப்புரையின் வழியாக இன்றைய இரவை நமக்கு ஒரு நீண்ட பகலாக மாற்றி தந்திருக்கின்றார். அன்றாட வாழ்வில் நடைபோடும் நகைச்சுவை உணர்வை இனம் காண நமக்கு இன்று கற்றுத்தந்த உங்களது சிறப்பான சிறப்புரைக்கும் சிரிப்புணர்விற்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. நண்பர்களே, கோவை நகைச்சுவை சங்கத்தின் தொடக்க விழா களைகட்டி கொண்டிருக்கும் இவ்வேளையில் சங்கம் மாதந்தோறும் இது போன்ற நிகழ்வுகளை நடத்த திட்டமிட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நிகழ்விற்கு வருகை புரிந்திருப்பவர்கள் மறவாமல் தங்கள் பெயர், முகவரி, அலைபேசி எண்களை உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அதற்கென்று ஒதுக்கப்பட்ட பெட்டியில் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதன் மூலம் இனி நடைபெறும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களது அலைபேசிக்கு குறுஞ்செய்தி வழியாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் நகைச்சுவை சங்கத்தின் உறுப்பினராக விருப்பப்படுபவர்கள் மட்டும் வருட சந்தா ரூபாய் 500, ஆயுள் சந்தா ரூபாய் 5000 கட்டணத் தொகையை நகைச்சுவை சங்க பொருளாளர் திரு மோகன்தாஸ் அவர்களிடம் செலுத்தி உறுப்பினராகலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க்கை என்னும் பூட்டு சிரிப்பு சத்தம் கேட்கும் போதெல்லாம் திறந்து கொள்கிறது என்கிறார் கவிஞர் வைரமுத்து. கவலைகளால் பூட்டி கிடக்கும் நம் மனங்களை சிரிப்பு என்னும் மந்திர சாவி கொண்டு இத்துணை நேரம் திறந்து தந்து
இன்பப் பொருளை வாரி வாரி வழங்கிய நகைச்சுவை வள்ளல் சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கு கோவை நகைச்சுவை சங்கம் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. கோவை நகைச்சுவை சங்கத்தின் தொடக்க விழாவை தொடர் விழாவாக நடத்திட உயர் ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் கோவை நகைச்சுவை சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி. வாய்விட்டு சிரித்தால் நோய் பட்டு போகும் என்பது புதுமொழி. நண்பர்களே, இன்று நாம் சிரித்த சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அந்த அளவு நம் ஆயுளின் நீளமும் கூடியிருக்கிறது என்பதை இன்றைய நிகழ்வு நமக்கு உறுதி செய்திருக்கின்றது. இன்பத்தை கடைவிரித்த இன்றைய இனிய விழாவிற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் கோவை நகைச்சுவை சங்கம் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி, வணக்கம். கோவை நகைச்சுவை சங்கத்தின் விழாவை அழகாக தொகுத்து கொடுத்த தொகுப்பாளனி ஷியாமலா அவர்களுக்கு ஐயா நினைவு பரிசு வழங்குவார். விழா நிகழ்வின் இறுதியாக நாட்டுப்பண். मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय